நாயே மா நீ போமா நான் சொன்னாயே பாய்ஸ் பாய்ஸ் டாக் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக் பாய்ஸ் கேர்ள்ஸ் டாக் த நைட் டாக் அப்ப என்ன இது கோயிட் வச்சிரு என்ன சொன்னா இல்ல அது போனாயே கிளாஸுக்கு வராத நாய் பா. Am I going to study in this college for next 3 years? I can't. Kanaga, control yourself down. Control yourself. காலேஜ் ஆரம்பிச்சு முதல் நாளே 1 மணிக்கு காமன் மீட்டிங் நாங்க மணி இப்ப 3. சரி போவோம். சொல்லுங்க செக்யூரிட்டி. ஐடி கார்டு எஸ்பிடி எமர்ஜென்சி வட்டா. ஐடி கார்டு டேக்ல போடணுமா வட்டா. டேக் கழுத்துல போடணுமா வட்டா. காலர் பட்டன் போடணுமா வட்டா. ஃபுல் ஹேண்ட் போடணுமா. நான் வீட்டுக்கே போறேன். பரவாயில்லையா போலாமா. செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட பெரிய கமிஷனர்ல கேள்வி வேண்டியது. இந்த காலேஜ்ல எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய லைப்ரரி இருக்கு, கேண்டீன் இருக்கு, படி பத்தி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண பெரிய பார்க் இருக்கு. அப்புறம் முக்கியமா காஞ்சிருச்சு ஃப்ரெஷ் ஏர் எப்பவுமே கூந்தல் வீசிக்கிட்டே இருக்கு. காலேஜ்ல இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம். பாக்குறது 4 பொண்ணு கூட லட்சணமா இல்லையே. உட்காருங்க. நோ ப்ராப்ளம். கேக்ஸ் இவ்வளோ வாயை திறந்து நம்ம கிட்ட பேசுற வரைக்கும் நம்மளா பேசவே கூடாது. என் பேரா என் பேர் கனகா. ஆனா இனிமே நீங்க கேக்ஸ் தான் கூப்பிடணும். நான் தடைகளை தாண்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிச்சேன். 12th என்னோட பப்ளிக் எக்ஸாம் ஸ்கோர் 1195. நீங்க 880. ஓகே ஓகே. பை தி வே என்ன பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? வாட் ரியலி 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 ஸ்வாதியா? ஐயோ நான் எங்க போனாலும் ஸ்வாதின்னு ஒருத்தி என்கிட்ட வந்து மாட்டிக்கிறா. ஐயோ உங்களை சொல்லல, எனக்கு ஸ்வாதின்னு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கு, அவ்வளவு சொன்னேன். இந்த சைட் ஸ்வாதினா அப்ப இந்த சைட் மீரா தான உட்கார்ந்திருக்கணும். மீரா சுகன்யாவா? ஓகே ஓகே ஓகே. வாங்க ப்ரோ உட்காருங்க. நானா என் பேர் கௌரி. எந்த ஸ்கூல்ல படிச்சேனா? என் ஸ்கூல் சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல, இருந்தாலும் சொல்றேன். வெளிச்சம் ஹை செகண்டரி ஸ்கூல் 12th 2 அட்டெம்ப்ட். நீங்க ஈபாராய் மறுபடியும் படிக்கிறீங்களா? அப்ப எனக்கு பெரியப்பான்னு சொல்லுங்க. சும்மா ப்ரோ. மேம் வந்துட்டாங்களா? காலேஜ் 2 நாளாரும் சரி, இந்த பீரியட் மட்டும் நான் கட்டடைக்கு போறதில்ல. இப்பதான் தெரியுது நீங்க எதுக்கு டிவார் ஆனீங்கன்னு. தப்பு இல்ல. Hi folks, my name is Kanaga and you people should call me as Kags in coming days. And I did my schooling at Tadilai Thandi Matriculation Higher Secondary School from LKG to 12th standard. And in 12th score enna theriyuma 1195. And my hobbies is to listen to the Justin Bieber song and to read Chetan Bhagat's book. இல்லையே முடிஞ்சிச்சா? No ma'am, இதோ இந்த லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் ஃபுல்லா படிச்சு தான் போவேன் நான். ஒருத்தருக்கு 10 minutes டைம் இருக்குல்ல? மேம் தமிழ்ல பேசலாம்ல? ஏனா இங்கிலீஷ்ல கம்ஃபர்ட்டபிள் நாட். ஓகே மேம். என் பேர் கௌரி. அவ்வளவுதான். என்னப்பா கிளாஸ் ஒரே பரபரப்பாவே இருக்கு. கிளாஸ் ரெப் சூஸ் பண்றாங்களா? நானும் ஸ்கூல்ல ப்ரீகேஜில இருந்து 12th வரைக்கும் கிளாஸ் ரெப்பா இருந்து ஒரே தலைவலி. இனிமே காலேஜ் டேஸ்ல கிளாஸ் ரெப்பா இருக்க போறது இல்ல. இங்க நான் தான் லீடரா. நான் எங்க போனாலும் என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை யாரோ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. பட் எனிவேஸ் ஐ லவ் இட். எஸ். என்னது கிளாஸ் ரெப் கால் எடுக்கிறீங்களா? பெரியப்பா காலேஜ் நீங்க சீனியர் இருந்து உட்காரா. ஆளை பாரு, டீபர் ரைட்டு முகர கட்டிக்கு ரெப்பானும்ல ஆசை. உட்காரு மூஞ்சிங்கள பாரு. இந்த சார் வேற அசைன்மெண்ட் பேர்ல PDF கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சுவாதி? இல்ல எனக்கு எதுவும் வேணாம், நான் டயட்ல இருக்கேன். ஆனாலும் கொஞ்சமா ஒரு பர்கர், ஒரு பீட்சா, ஒரு 1/2 kg பிரியாணி, 1 வாட்டர்மெலன் ஜூஸ் வித் ஐஸ் அண்ட் டிஷ்யூ பேப்பர்ஸ் கொண்டு வா. ஒரே ஸ்ட்ரெஸ் பா. அண்ணே 2 சமோசா 2 ரோஸ் மில்க். பெரியப்பா ப்ரோ இருங்க நான் கொடுத்துறேன். இருங்க என்கிட்ட இருக்கு. இருங்க ஒரு தடவை நீ விட மாட்டீங்களே. இருங்க. இந்தாங்கண்ணே. நம்ம கிளாஸ் ப்ரொஃபசர்ஸ் எப்பப்பெல்லாம் லேட்டா வராங்களோ அப்பெல்லாம் நான் தான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ்னு யாரும் பார்க்க மாட்டேன். ஒரு செகண்ட் லேட்டா வந்தாலும் ஆப்சென்ட் தான். லெட்ஸ் ஸ்டார்ட். பானுமதி, இந்துமதி, வள்ளி, சுகன்யா, ஸ்வாதி. பாய் ஃப்ரெண்ட் வெளியே போயிட்டாளா? ப்ராக்ஸி வேற போடணுமா? ஃபர்ஸ்ட் டேலயே அவளுக்கு என்னடி பாய் ஃப்ரெண்டு? ஆப்சென்ட். பெரியப்பா நல்லா கேளு. இந்த வாரத்துல 3 பீரியட் கட் அடிச்சனா அடுத்த 3 நாளைக்கு கட் அடிக்க கூடாது. அப்பதான் அட்டெண்டன்ஸ் கரெக்டா பேலன்ஸ் ஆகும். என்னது அட்டெண்டன்ஸ் வருதா? சார் கௌரி பிரசன்ட் சார். சுகன்யா உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அப்போ கிளாஸ் எங்க தேடிட்டு இருக்கும்போது அசோக் தான் வந்து கிளாஸ் எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்தாரு. அசோக் தெரியாதா? நல்ல டாலா ஃபேரா நிவின் பாலி மாதிரி தாடி வச்சுட்டு அழகா இருப்பாரு. அவர் தான். ஆமா அவரே தான். அசோக் ஒரு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பி. I wandered lonely as the clouds that floats on highs over vales and hills. Hi Ashok. சரி வேலை முடிஞ்சு வா போலாம். பெரியப்பா போறா பாரு. பெரியப்பா என்னமோ கிளாஸ்ல பொண்ணுங்க இருந்தாலும் இந்த சீனியர் பொண்ணு சைட் அடிக்கிறது தனி ரகண்டா. ஸ்வாதி கிளாஸ் லிசன் பண்ணிட்டு Facebookல எனக்கு வந்து 999 ரெக்வெஸ்ட்க்கு அக்செப்ட் டிக்ளைன் கொடுக்க போறேன். எவனுக்குலாம் அக்செப்ட் வருதோ அவனுக்குலாம் லக்கு. மச்சி சார் அட்டெண்டன்ஸ் இருக்கடா, சீக்கிரம் உள்ளுக்கு வா. சார் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காரு, இருக்க டைம் சீக்கிரம் உள்ளுக்கு வா. உள்ளுக்கு வா, அசால்ட்டா எடுத்துலாம், நம்ம அட்டெண்டன்ஸ் போடலாம். ஒரு 5 நிமிஷம் அட்டெண்டன்ஸ் சார் ப்ளீஸ் சார். இல்ல சார் ஃப்ரெண்ட் உள்ள இருந்து வரா சார். அவன் வருமா வேணாமா கேக்குதா சார் ஃபோன். சார்
So retail marketing பத்தி தெரிஞ்சுக்கணும்னா you should definitely know about these 4 places. Saravana Stores, Walmart, Reliance Fresh and Stop Stop. Bus stop இல்லமா Stop Stop. சுவாதி செம்ம காமெடி. சுவாதி கீழே விழுந்துன்னு சிரிக்கிறியா? எந்திரிச்சு உட்காரு. ஐயோ பெரியப்பா, அவன் பண்றது பெரிய காமெடி கூட நினைச்சுக்கிட்டோம். ஆனா நான் சிரிக்கிறேன் மட்டும் சொல்லு. சகிக்கல. ஹாய் சைலன்ஸ். சோ இதோட உங்க போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 நாள் செமஸ்டர்ஸ் ஆரம்பிக்குது. என்னமா 4 நாள் செமஸ்டர்ஸ் ஆரம்பிக்குது. இன்னும் 2 வருஷம் தான். இந்த 2 வருஷம் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்க, நாளைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்லா வேலைக்கு போக போற. என்னமா சொகனியா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கூட தெரியாது உனக்கு? சரி பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட பிளேஸ். இது உங்களோட பிளேஸ் கூட தான். ஆனா நீங்க ரைட் சைடு உட்காரணும், நான் மிடில் உட்காரணும். சார், மை டிபார்ட்மெண்ட் நம்பர், மை கிளாஸ் வேர் சார். ஓ இதானா? ஓகே சார். இட்ஸ் டைம் டு கெட் தி அடிஷனல் ஷீட்ஸ். சார் என்ன எல்லா சீனியர்ஸும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க? பஸ் என்ன பஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க? ஓ 30 மினிட்ஸ்ல கூட முடிச்சு கிளம்பலாமா? சரி நம்ம இப்போ கிளம்புனா அசிங்கமாயிரும். கொஞ்சம் நாங்கள் கிளம்புவோம். டாடி, நான் வீட்டுக்கு வரப்ப அம்மாட்ட சொல்லி பால்கோவும் பாயாசமும் செஞ்சு வைக்க சொல்லு. ஏன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சுல, O கிரேட் வாங்கியிருப்பேன். அதான் ரிசல்ட்ஸ் பார்க்கணுமா? சரி, உன் ஃபோன் கான்டாக்ட்ல கணக்கு வழி ரெஜிஸ்டர் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அதுல போய் பாரு. ஐயோ நெட்ல போட்டு பாரு, வரும். நீ பெரியப்பா என்னோட சர்வர் லோட் ஆகிட்டே இருக்கு, வரவே மாட்டேங்குது. எங்க நீ பாரு, வந்துச்சா? இங்க குடு ஃபெயில் பாஸ். பெரியப்பா அவளை படிச்சு எழுதுனடா, எல்லாமே ஃபெயில் படிச்சிருக்காங்க. என்னடா ஒரு மார்க்லாம் ஃபெயில் படிச்சிருக்கான். ஒரு தர்மம் வேணா? ஐயோ எங்க அப்பா கால் பண்றாரா? ஹலோ அப்பா. வந்துப்பா, இப்பதான் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு. எல்லாம் பாஸ் பண்ணிப்பா. இது ஒன்னே மட்டும் தான் இது அரியர் வந்துருச்சு. இல்ல மாமாட கேட்க நான் பாத்துக்கிறேன். அடுத்த செமஸ்டர்ல பாஸ் பண்ணிடுவேன். சரிப்பா. என்ன பெரியப்பா, என்ன நான் காலேஜுக்குள்ள வர, நீ வெளியே வர? ஃபர்ஸ்ட் பீரியடே தொப்புள் பாப்பாவா? சரி நம்ம வெளியே போயிடலாம். ஏய் சுகன்யா, மேக்கப் எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்கா? ஏய் ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர்ஸ்ல வராங்களா, அவங்களுக்காக தான். இரு எனக்கு தெரிஞ்சு மேக்கப் பத்தல, எனக்கு இன்னொரு தடவை போட்டுக்கிறேன். இரு பெரியப்பா, அடுத்த யார் பீரியட்? குள்ளனோட பீரியடா? போயிடலாமா? ஆமாமா போயிடணும். செகண்ட் சாய்ஸே கிடையாது, கண்டிப்பா போயிடணும். பானுமதி, இந்துமதி, வள்ளி, சுகன்யா, சுவாதி எங்க லவ்வரோட பேருக்கா? காதல்னு ஒரு கோட்டைன்னு சொல்லிட்டு போறவங்க எல்லாம் படிப்புல கோட்டை விட போறாங்க. பெரியப்பா இந்த ஒரு பீரியட் மட்டும் அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கலாம் போறேன். சும்மா இரு. சோஃபாவா? ஓ அவ அந்த சோஃபாவா? சார் பேசவே இல்லை சார் இவன் தான் சார். என்ன சார் சும்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் பேச அவங்க கேட்க மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல பாக்குற என்ன மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னையா பாயா, அப்படி அட்டெண்டன்ஸ் தேவையில்ல பாயா. சுவாதி உன்னை சுகன்யா கூப்பிடுறோம். சுகன்யா உன்னை இப்ப சுவாதி கூப்பிடுறோம். இப்போ உங்க 2 பேரும் யாரும் முன்னாடி கூப்பிடுறாங்க. வாட், என்ன கூப்பிடுறாங்களா? என்னப்பா? சார் நோ சார் இல்ல சார். சுவாதி சுகன்யா கூப்பிட்டா, சுகன்யா சுவாதி கூப்பிட்டா. நான் பேசவே இல்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி நான் கிளாஸ்ல மாட்டிருக்கேன். காலேஜ் வந்து கெட்டு போயிட்டேன். பெரியப்பா மொத்தம் 4000 ஓட்டு. இதுல மொத்தம் 3400 ஓட்டு நமக்கு தான் அவ்வளவு. சரியா? ஜூனி சொன்னேன், கேம்பெயின் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரதர் வாங்க. சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிட போலாம். சாப்பிட்டீங்களா? ஜூஸ் எதாவது குடிக்கிறீங்களா? இல்ல பிரதர், நம்ம ஃப்ரெண்டு தான் நிக்கிறாப்ல எலெக்ஷன்ல. ஒன்னும் இல்ல, ஒரு ஓட்டு மட்டும் ஒரு போட்டுருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர். எம்எல்ஏ ஓடி டிகிரி ஏதாவது வேணும்னா பார்த்து செஞ்சுக்கலாம். சுகன்யா என்ன இது? கல்ச்சரல்ஸ் லிஸ்டா? என் பேர் போடு. எனக்கு தெரியும். ரங்கோலி, குச்சிப்புடி, மெகந்தி, லைட் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் எல்லாம் தெரியும். இது என்னது? பரதநாட்டியம் அண்ட் வெஸ்டர்ன். இது போடு. எனக்கு தெரியும் டி. தலையாட்டின பரதநாட்டியம், காலாட்டின வெஸ்டர்ன். அதானே? நீ போடு எனக்கு தெரியும். நீ போடு. சுகன்யா அப்புறம் ரேம்ப் வாக் இருக்கா? ஏன்னா அவன் பாட்ட ஸ்லைடை மாத்திட்டு போயிட்டே இருக்கான். நானே எப்பயாவது ஒரு தடவை எழுதுறேன், அதையும் மாத்திடுறான். சரி பெரியப்பா அந்த போன் எடு. இப்ப பாரு. சார் மாத்துங்க சார், முடிஞ்சிச்சு. மாத்தி அழிய முடிச்சேன். எழுதுறேன். இன்னும் 5 செகண்ட்ஸோட பெண்ணோட ரீஃபில் முடிய போகுது. 3, 2, 1. சுகன்யா பெண்ணு கொடு. நீ அப்புறமா என்னோட வீட்டுக்கு எடுத்து போய் எழுது. சார் ப்ளீஸ் சேஞ்ச் ஸ்லைட். புரட்டி போயிடுங்க. இன்னொரு தடவை கத்துட்டோம், யார் கண்டுபிடிக்கிறேன்? சார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான். நாயா என்ன சொல்றேன் அது? நாய இந்த சொல்லி போடா. நீ பேசலாம் தெரியும் தான். நான் சொல்லி போடா. இந்த பொறிக்க இங்க வாடா இங்க. டிபார்ட்மெண்ட் வரடா. சொல்றா பொறிக்க நாய. ஆப்சன் போடா. போ ஊர்மை. சுகன்யா என்னது? தேர்ட் இயர் பசங்க ஃபேர்வெல் டான்ஸ் ஆடணுமா? போடா. பெரிய ஈவனுங்க அவனுங்க. அவங்கள போய் நான் டான்ஸ் ஆடணுமா? எல்லாம் ரெடியா? இல்ல அந்த டவல் இங்க கொடு. Okay, come on girls. You can do it, come on.
இந்த சர்க்கிள் யார் கரெக்டாக ஃப்ரீ ஹேண்டில் போகிறாங்களோ வந்து எக்ஸாமினேஷன் பாஸ் ஆக போகிறோம். ஸோ இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 நாளும் செமஸ்டர்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்குது. என்னமா 4 நாளும் செமஸ்டர்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு வருஷம் தான். இந்த ஒரு வருஷம் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினா நாளைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்லா வேலைக்கு போக போறேன். என்னமா சொகனியா மாடர்ன் ட்ரெஸ் மாற்றவே மாட்டேன். சரி பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்க. நல்லா தான் இருக்கு. பேப்பர் சார். சார் ஒரு நிமிஷம் அப்படியே கையோட சைனிங் போட்டு கொடுத்தீங்கன்னா வசதியா போயிடும். தேங்க்யூ சார். என்ன சார் கொஸ்டின் பேப்பரா? சரி இருக்கட்டும். பேரு, தேதி, டிபார்ட்மெண்ட் நம்பர், டேட், சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட். தம்பி ஃபர்ஸ்ட் இயரா? ஓகே. என்ன சப்ஜெக்ட்? ஓ ஹே இட்ஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட்ரா. உனக்கு எது டவுட் இருந்தா எனக்கு கேளு. ஓகே காது நல்லா திருவே. ஆமா சி எக்ஸாம்ஸ்ல 2 டெக்னிக் இருக்கு மார்க் வாங்க. ஒன்னு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா அப்படியே எழுதி மார்க் வாங்கணும். அப்படி இல்லைன்னா பேப்பர் டெக்கரேட் பண்ணி மார்க் வாங்கணும். நீ இதுல 2வது ரகம் அண்டர்லைன்ல பண்ணு. தேங்க்ஸ். சார் 1 செகண்ட் சார். யா பெரிய பரிசல் வந்துச்சா? வந்துருச்சா? இரு சொல்ற பாரு. இரு ஃபெயிலு அப்சென்ட் ஃபெயிலு கரெக்டா? எப்படி இப்போ எங்க அப்பா கால் பண்ண பாரு. என்ன மனுஷன் பண்ணிட்டார்ல? ஹலோ அப்பா. எல்லாம் பாஸ் பண்ணுவேன். அதே தான் இந்த போன தடவை வச்சு அரியர் இருக்குல்ல அது இந்த வருஷம் கிளியர் பண்ணிட்டேன். ஆனா இதுல ஒரு அரியர் இருந்துச்சு. இதை 6 செமஸ்டர்ல பண்ணிடுவோம்பா. இங்க பாரு டாடி நீ சிரிச்சு சமாளிக்காத. நான் ஓ கிரேட் வாங்குறதுக்கு போய் பிரியாணி பீடா வாங்கி வெயி. மோடு ஒரே அடி அளப்ப. நீங்க எது பண்ணாலும் நான் தான் மாட்டுவேன். நானே 3rd இயர்ல ஒழுங்கா படிக்கலாம்னு வந்திருக்கேன். #3rd year first selfie, #positive vibes, #college for life. ஏய் ஸ்வாதி என்னடி இது கோலம் அலங்கோலமா? ஸ்ட்ரைட்டன் பண்ணி எங்க காட்டு. அடி பாவி ஸ்ட்ரைட்டன் பண்ண முடி பச்சை கலர் டி-ஷர்ட் பட்டேலா பேண்ட். என்னடி இது? இதுல தான் முன்னேற்றம் படிப்புல பின்னேற்றம். என்ன பெரியப்பா இந்த 2 வருஷத்துல காலேஜ் வந்து உட்காந்து விட டீ கடையில் போய் உட்காந்து ரொம்ப அதிகம்ல. என்ன சேட்டை கடையில் 3000 பில்லு பாக்கி. ஏண்டா காலேஜ் படிக்கும்போது டீ கடையில் போய் உட்காந்து சரி ஓகே. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட வாடா 20 ரூபா வந்து டீ குடிப்பேன். இதுல தலைவருக்கு இது வேற. இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் ஜிஎஸ்டி ஏத்துறாங்களா? நிறுத்திரு. ஸ்வாதி சுகன்யா கனகா. ஏய் ஸ்வாதி இங்க பாரு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எழுதுனது இதே பெஞ்சில் தானே நம்ம உட்காந்துருந்தோம். சரி வா சென்டிமெண்ட்டை இதே பெஞ்சில் இந்த வருஷமா உட்காருவோம். பெரியப்பா எனக்கு 3 வருஷமா ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப ஆசை. தப்பா எடுத்துக்காத. உன் வயசு என்ன? 32. நாசமா போச்சு. இதுக்கப்புறம் நீ படிச்சு கிழிச்சு குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு 72 வயசுல எல்லாம் அம்சமா முடிஞ்சிடும். எனது வாழ்த்துக்கள் தோழரே. ஸ்வாதி உனக்கு ஞாபகம் இருக்கா? 2nd இயர்ல நீயும் சுகன்யாவும் பேசுறதுக்கு என்ன மாட்டி விட்டீங்களே சார் கிட்ட. சரிங்க நீங்க சிரிப்பீங்க. ஆனா அதெல்லாம் கோல்டன் மெமரிஸ்ல. ஹே ஸ்வாதி அழுவாத ஸ்வாதி. போதும் நீ அழுதது. டே பெரியப்பா படிக்கிறது நோட் சொல்லடா. என்ன பண்றது? ஜூனியர்ஸ் கேட்கணுமா? யார்ட்ட கேட்கறது? யார் அந்த மூக்கனா? டேய் அவனால 2nd இயர் படிக்கும்போது செம்மையா போட்டு கலாச்சிட்டேன். இந்த அரியர் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க போய் பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. நீ போய் கேள. ஸ்வாதி ஃபர்ஸ்ட் இயர்ல நீ வந்தல்ல அதெல்லாம் எவ்வளவு கோல்டன் மெமரிஸ். சார் ஹால் டிக்கெட் 1 2 4 8 10. பெரியப்பா உன்னோட இது எப்படி சார்? என்னோடது 1 2. தேங்க்யூ சார். 1 + 1 = 2. 2 + 3 = 5. இந்த மனக்கணக்கு ஏன் கால்குலேட்டர் எல்லாம் கரெக்டா போறானா அவன் தான் எக்ஸாம்ல பாஸ் ஆவான். இன்னும் 3 நாள்ல மூடு. இன்னும் 4 நாள்ல செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இதான் கடைசி செமஸ்டர். இந்த செமஸ்டர் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கினா நாளைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்லா வேலைக்கு போக போறேன். என்னமா சுகன்யா சேலை கட்டிட்டு வந்திருக்க? ஃபேர்வெல்லா? சரி பரவாயில்ல நீ போட்டுக்க. நல்லா தான் இருக்கு. பெரியப்பா எனக்கு வந்து நோட்ஸ் உனக்கு அனுப்பிச்சிடுறேன். உனக்கு வந்து நோட்ஸ் எனக்கு அனுப்பிச்சிரு. இந்த வாட்டி 2 பேரும் ஆல் கிளியர் பண்றோம் புரியுதா? ஆனா ஒரு 3 நாளைக்கு இந்த டீ கடை பக்கம் மட்டும் கூப்பிடாத. ஏய் ஸ்வாதி இங்க பாரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சில ஹிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. மெத்தட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் மெக்கானிசம் பாரு 3 M வருது. இந்த क्वेश्चनக்கு என்ன ஹிண்ட்னா மாத்தாடு மல்லிகை. எங்க பாடு. எக்ஸாம் ஆரம்பிக்க 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் போணுமே. செருப்பு வந்து போச்சே. இப்படியே போனா பொண்ணுங்களா பார்த்து சிரிச்சிருவாளுங்க. மானமே போயிடும். மானம் முக்கியமா எக்ஸாம் முக்கியமா? எக்ஸாம் அப்புறமா கூட வந்து எழுதிக்கலாம். நமக்கு மானம் தான் முக்கியம். என்ன பண்றது? சரி வீட்டுக்கே கிளம்பிடுவோம். ஸ்வாதி நீ பாடாத. நீ பாடிட்டே இரு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்துடுறேன். இங்கே இரு. ஏண்டா நீலாம் நல்ல காலேஜ் படிச்சு முடிச்சு கிழிச்சு ஒரு வேலைக்கு போய் ஐயோ இவனுக்கு அட்வைஸ் பண்ண வந்து உங்க எக்ஸாம் டைம் ஆயிடுச்சே. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி. எங்களுக்கேவா? எதுக்கு? Brother, what you thinking? Leave that on record spinning. You feel the rhythm going. Legs ain't got time to lay low. Your knees are bending, so it's time to get up and let go.